ജയകേസരി തമിഴ് ന്യൂസ് ചാനലിற்கு வரவேற்கின்றோம். സദ്യവട്ടത്തിന് സ്വാദേകാനിനി ശ്രീ മഹാദേവ പപ്പടം. കുട്ടികൾക്കും മുതിർന്നവർക്കും ഒരുപോലെ സ്വാദിഷ്ടം. ശ്രീ മഹാദേവ പപ്പടമില്ലാതെ ഇനി എന്ത് സദ്യ? ഓർഡർ ചെയ്യുക இப்போ തന്നെ. செய்தி குறிப்பு: குமாரகோவிலில் அஷ்டமங்கல தெய்வ பிரசன்னம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குமாரகோவிலில் அஷ்டமங்கல தெய்வ பிரசன்னம் நடைபெற்றது. தமிழ்நாடு தேவஸ்வம் தந்திரியும் ஜோதிடருமான கே. ராஜேஷ் நம்பூதிரி அவர்கள் தலைமையில் தெய்வ பிரசன்னம் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் கண்டியூர் நீலிமலை விஷ்ணு நம்பூதிரி மற்றும் சேத்தலம் மாதவன் நம்பூதிரி ஆகியோரும் பங்கேற்றனர். தேவஸ்வம் அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் அஷ்டமங்கல தெய்வ பிரசன்னத்தில் கலந்து கொண்டனர். கோவில் புனரமைப்பு பணிகளையும் அதனைத் தொடர்ந்து நடைபெறவுள்ள கும்பாபிஷேக திருப்பணிகளையும் முன்னிட்டு இந்த தெய்வ பிரசன்னம் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம் தேவகி நந்தன சுவாமிகள் அவர்களின் அவதார தின விழா ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு நடைபெறுகிறது. திருவனந்தபுரம் கிழக்கே கோட்டை முதல் புத்தன் தெருவில் உள்ள பஜனை மடத்தில் இதற்கான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் ஜூலை 7 முதல் 13 வரை ராமகிருஷ்ண சர்மா அவர்கள் தலைமையில் ஸ்ரீமத் பாகவத சப்தாக யாகம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிகளை காந்தலூர் ஸ்ரீ மகாதேவ பாகவத சபா அறக்கட்டளையின் தலைமையில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிமமின்றி செயல்பட்ட சாலை பகுதியில் உள்ள எம்ஆர்டி கடை மூடப்பட்டது. திருவனந்தபுரம் சாலை பகுதியில் உரிமமின்றி செயல்பட்டு வந்த எம்ஆர்டி கடையில் மாநகராட்சி அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது கடைக்கு செல்லுபடியாகும் உரிமம் மற்றும் தேவையான ஆவணங்கள் இல்லாதது கண்டறியப்பட்டது. இதையடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் அந்த கடையை உடனடியாக மூடி நடவடிக்கை மேற்கொண்டனர். மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் 2022ஆம் ஆண்டு முதல் இந்த கடை உரிய உரிமமின்றி செயல்பட்டு வந்தது தெரிய வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். സദ്യവട്ടത്തിന് സ്വാദേകാനിനി ശ്രീ മഹാദേവ പപ്പടം. കുട്ടികൾക്കും മുതിർന്നവർക്കും ഒരുപോലെ സ്വാദിഷ്ടം. ശ്രീ മഹാദേവ പപ്പടമില്ലാതെ ഇനി എന്ത് സദ്യ? ഓർഡർ ചെയ്യുക ഇപ്പോൾ തന്നെ.